வணக்கம். நம்மெல்லாம் இப்போ 2026 புது வருடத்துல நுழைய போறோம். இந்த புது வருடத்துல மகாசிவனாடியிலிருந்து மிக துல்லியமான பலன்களை எடுத்து இப்போ உங்களுக்கு சொல்ல போறோம். சொல்ல போறது யாருன்னா என்னுடைய மகள் ஐஸ்வர்யா தான் சொல்ல போறாங்க. அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய தெளிவான ஒரு விளக்கமும் மிக சிறப்புடையது. அதை பார்த்து அதுல உள்ள பலன்களையும் அதுல உள்ள பரிகாரங்களையும் பார்த்து மிக துல்லியமா அதை கடைபிடிச்சு 2026 வெற்றிகரமான ஆண்டாக மாற்றி நாம் எல்லாம் மகிழ்வோம். இப்போ நம்ம பலன்களுக்குள்ள போவோமா? இந்த பலன்கள் 12 ராசிக்கு சொல்லப்படும். அதாவது மேஷத்துல தொடங்கி மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கும் இந்த பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பலன்களை இப்ப பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஐஸ்வர்யா சிவசாமி. 2026 வெற்றிகரமான ஆண்டா எல்லாருக்கும் அமையணும்னு கடவுளை வேண்டிட்டு இந்த வருஷத்துக்கான பலன்களை மகாசிவ நாடி மூலயமா துல்லியமா எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். மகாசிவ நாடியில சொல்லியிருக்கிற சின்ன பரிகாரங்களை நம்ம செய்யறதுக்கு மூலயமா இந்த ஆண்டையும் நம்ம சிறப்பா அமைச்சுக்கலாம். மேஷ ராசிக்கு மகாசிவ நாடியில என்ன பலன் வந்திருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த வருஷம் நடக்க போகுது. அதுவும் மார்ச் இல்லைன்னா ஏப்ரல்ல கண்டிப்பா நடக்கும். இந்த வருஷம் உங்க உடல் நிலையில எந்த குறையும் இருக்காது, நல்லபடியா இருக்கும். செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு நெருங்கின உறவுகளோட சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும், அதுவும் தானா சரியாயிடும். மே ஜூன் இந்த மாதத்துல நீங்க குலதெய்வ வழிபாடு பண்றது உங்களோட வாழ்க்கையில இன்னும் சிறப்பை தரும். பேரண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு உங்க குழந்தை மூலயமா நீங்க பெருமைப்படுற மாதிரி இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷம் விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய வாங்குவீங்க, உங்களுக்கு பிடிச்சத செய்வீங்க, பண வரவு நல்லாவே இருக்கும். உங்களோட பெற்றோர்கள் உங்களை நினைச்சு பெருமைப்படுற மாதிரி நீங்க நடந்துப்பீங்க. கணவன் மனைவி உறவு கூட இந்த வருஷம் நல்லா இருக்கும். மேஷராசியில பிறந்தவங்களுக்கு மகாசிவ நாடியில சொல்லியிருக்கிற பரிகாரம் என்னன்னா, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நீங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போய் அங்க உள்ள பார்வதி தேவிக்கு அர்ச்சனை செய்யறது மூலயமா இந்த வருஷத்தை நீங்க இன்னும் சிறப்பா அமைச்சுக்கலாம். ரிஷப ராசிக்காரவங்களுக்கு மகாசிவ நாடி மூலயமா என்ன பலன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் நீங்க திடீர்னு வெளிநாடு போற வாய்ப்பு உங்களுக்கு வரும். உங்களோட தாயாரோட உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கவர்மெண்ட் மூலயமா நீங்க எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்களோட கொஞ்சம் நெருங்கி பழகிறத தவிர்க்கலாம். அப்படி நம்ம நெருங்கி பழகும் போது நமக்கு சில தொந்தரவுகள் வரும். ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல நீங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறு சிறு சிகிச்சை எடுத்துக்கிட்டாலே அந்த உடல் நலக்குறைவு சரியாயிடும். இந்த 2026ல உங்களுக்கு ஏப்ரல் மே காலத்துல நீங்க வண்டி வாகனம் வாங்குற யோகம் இருக்கு. செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல உங்களுக்கு பண வரவுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பணம் கொடுக்கறது வாங்குறது இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்களோட வேலைக்கு ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா அதை பாராட்டுவாங்க. குறிப்பா ரிஷபராசி பெண்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். ரிஷபராசிக்காரவங்களுக்கு மகாசிவ நாடியில என்ன பரிகாரம் சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களோட வாழ்க்கை சிறப்பா அமையும். மிதுன ராசிக்காரவங்களுக்கு மகாசிவ நாடிப்படி என்ன பலன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் உங்க மனசுல என்ன குழப்பம் இருந்ததோ அந்த குழப்பம் நீங்கி ஏப்ரல் மே மாதத்துல உங்களுக்கு நல்ல தெளிவு வரும். அதுக்கப்புறம் உங்களோட குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்துரும். ஜனவரி பிப்ரவரி மாதத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த நேரத்துல பெண்களால சில தொந்தரவுகள் உங்களுக்கு வரலாம். கணவன் மனைவி உறவுல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாவே நீங்க புது புது முயற்சிகள் கண்டிப்பா செய்யலாம். அது மூலயமா உங்களுக்கு திடீர் லாபம் கூட வரும். அக்டோபர் நவம்பர் மாதத்துல நீங்க நிறைய ஆன்மீக பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சமயம் உங்களுக்கு குருமார்களோட ஆசையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பெற்றோர்களுக்கு உங்களோட குழந்தைகளால சில சஞ்சலங்கள் வரும்.
மே மாசத்துக்கு அப்புறம் அந்த சஞ்சலங்கள் இருக்காது. மிதுன ராசிக்காரவங்களுக்கு மகாசிவனாடியில என்ன பரிகாரம் சொல்லிருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்றது மூலியமா மன தைரியம் கிடைக்கும். அதோட இந்த வருஷமும் சிறப்பா இருக்கும். கடகராசிக்காரவங்களுக்கு மகாசிவனாடியில இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. வாகனம் ஓட்டுறதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலயமா சில கவர்மெண்ட் சார்ந்த உதவிகளும் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போவோமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா அவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க. அந்த பயணம் உங்களுக்கு சிறப்பாவும் இருக்கும், மனசுக்கும் மகிழ்ச்சி தரும். விரயமா நீங்க செலவு பண்றீங்கன்னு யோசிச்சீங்கன்னா அந்த செலவெல்லாம் இந்த வருஷம் கம்மி ஆயிடும். உங்களோட பணத்தை நீங்க சேமிக்கிறது இன்னும் சிறப்பு தரும். புதுசா வீடு கட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா அது சிறப்பா அமையும். கடகராசிக்காரவங்களுக்கு மகாசிவனாடியில என்ன பரிகாரம் சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாசம் ஒரு வாட்டியாவது நீங்க விநாயகர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பா அமையும். சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மகாசிவனாடியில இந்த வருஷத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசியில பிறந்தவங்க திருமணத்துக்கு இந்த வருஷம் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் அமையும். இந்த வருஷம் உங்களுக்கு எதிரிகளோட தொந்தரவு இருக்காது. அதனால உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். சிம்ம ராசிக்காரவங்களுக்கு அவங்களோட குழந்தைங்களால சின்ன மனக்கசப்பு வந்து போகும். இந்த வருஷம் உங்களோட மனைவி உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு நிறைய விலை வந்து கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுப்பீங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்றீங்கன்னா நீங்க இந்த வருஷம் முயற்சி செஞ்சு நல்லா படிச்சு எழுதுனீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க தேர்ச்சி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2026ல நீங்க எப்பயோ பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் நல்ல ரிட்டர்ன்ஸையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. உங்க பெற்றோரோட உடல்நிலை இந்த வருஷம் நல்லபடியா இருக்கும். நீங்க விவசாயம் கால்நடைகள் வச்சிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இந்த வருஷம் லாபம் தரும். சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மகாசிவனாடியில என்ன பரிகாரம் சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7 சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப சிறப்பா தரும். கன்னிராசிக்காரவங்களுக்கு மகாசிவனாடியில என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாவே இருக்க போகுது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற செய்தி உங்களுக்கு பிப்ரவரிக்குள்ள வந்து சேரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் இந்த வருஷம் நீங்கிரும். நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வரும். நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமா அமையும். உங்களோட பிசினஸ்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. இந்த வருஷத்தோட கடைசியில உங்களுக்கு சிறு உடல்நல குறைவு வரும். அதுவும் நீங்க மருத்துவரை அணுகி சரி பண்ணிக்கலாம். இந்த நேரத்துல உங்களோட மருத்துவ செலவும் அதிகமா இருக்கும். நீங்க டிராவலிங் அப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தா இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. நீங்க நல்லா படிச்சு தேர்வுல வெற்றி பெறுவீங்க. கன்னிராசிக்காரவங்களுக்கு மகாசிவனாடியில என்ன பரிகாரம் சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசியில பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யும் போது இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பா அமையும். துலாம் ராசிக்காரவங்களுக்கு மகாசிவனாடியில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்காரவங்களுக்கு கூட பிறந்தவங்களால இந்த வருஷம் நல்ல ஆதாயம் இருக்கும். அந்த உறவுனால உங்களுக்கு மகிழ்ச்சியும் சேரும். பிப்ரவரி மார்ச் மாசத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த நேரத்துல கவர்மெண்டால உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரலாம். நீங்க கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டுற அளவு கூட அது போகலாம். வெளிநாட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த வருஷம் கண்டிப்பா போவீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அது கூட இந்த வருஷம் ரிசால்வ் ஆகி நல்லபடியா இருப்பீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாவே இருக்கு. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் நீங்க சந்தோஷமா வச்சுப்பீங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். ஆகஸ்ட் மாசத்துல அப்பாவோட உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மகாசிவனாடியில துலாம் ராசிக்காரவங்களுக்கு என்ன பரிகாரம் வந்திருக்குன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை பண்றது மூலியமா இந்த வருஷத்தை நீங்க சிறப்பா அமைச்சிக்கலாம்.
மகாசிவ நாடியில விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அவங்களுக்கு இந்த வருஷம் நிறைய புதிய அனுபவங்கள் கிடைக்கும். அதன் மூலமா அவங்களுக்கு நிறைய செல்வமும் வந்து சேரும். ஜனவரி பிப்ரவரி மாசத்துல குடும்பத்துக்குள்ள சில குழப்பங்கள் வரும். அது கூட மார்ச் மாசத்துக்கு அப்புறம் சரியாயிடும். நண்பர்கள் மூலமா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. உங்களோட பெற்றோர்களுக்கு சின்ன உடல் தொந்தரவுகள் வரும். அது சிகிச்சை மூலயமா சரி பண்ணிடலாம். இந்த வருஷம் நீங்க ரொம்ப தைரியமா உணர்வீங்க. நீங்க நினைச்சதை நீங்க இந்த வருஷம் சாதிப்பீங்க. உங்க வாழ்க்கையில உங்களை யார் எதிரியா நினைச்சாங்களோ அவங்களே அவங்களோட தப்ப உணர்ந்து உங்ககிட்ட வந்து நண்பர் ஆவாங்க. பூர்வீக சொத்து உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது மூலயமா இந்த வருஷம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு மகாசிவ நாடியில என்ன பரிகாரம் சொல்லியிருக்குன்னா, செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற பூக்களால அர்ச்சனை செய்யறது மூலயமா இந்த வருஷத்தை அவங்க சிறப்பாவே அமைச்சுக்கலாம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு மகாசிவ நாடியில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இந்த வருஷம் நல்லபடியா இருக்கும். நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களோட கல்வியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். விளையாட்டு துறையில இருக்கிறவங்க இந்த வருஷம் கண்டிப்பா மாநில அளவுல வெற்றி பெறுவாங்க. நீங்க ஜாப்ல இருந்து டிரான்ஸ்பர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கு. அதோட நீங்க புதிய ஊருக்கு போய் அங்க இருந்து வேலை பார்க்குற வாய்ப்பும் இருக்கு. உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புல உள்ள பிசினஸ் பண்றதுக்கும் இந்த வருஷம் சிறப்பா இருக்கு. நீங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணா சிறப்பா இருக்கும். அரசியல், ஆன்மீகம் இதுல எல்லாம் உங்களுக்கு ஈடுபாடு இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த வருஷம் நீங்க வீடு கட்டலான்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அது செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல துவங்குங்க. மகாசிவ நாடியில தனுசு ராசிக்காரவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லியிருக்காங்கன்னா, சனிக்கிழமை தோறும் கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் கிருஷ்ணரை வழிபடுறது மூலயமா இந்த வருஷத்தை நீங்க சிறப்பா அமைச்சிக்க முடியும். மகர ராசிக்காரவங்களுக்கு மகாசிவ நாடியில இந்த வருஷத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் உங்க மனசுல இருந்த கவலையெல்லாம் நீங்கி சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க செய்யக்கூடிய செயல் மூலயமா உங்களோட திறமை வெளிப்பட்டு அது மற்றவங்கள வியப்படைய வைக்கும். வேற மொழி நண்பர்களால உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கும். வேற்று மொழி நண்பர்கள் உங்களுக்கு உதவியும் செய்வாங்க. மார்ச் ஏப்ரல் மாதத்துல அரசாங்கம் மூலயமா ஒரு சின்ன தொந்தரவு வரும். அதையும் நீங்க சரி பண்ணிடுவீங்க. அதனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. வரன் தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கு. சட்டம், அரசியல் இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல செல்வாக்கு உயரும் இந்த வருஷம். அதோட நிறைய விஐபிஸோட தொடர்பும் உங்களுக்கு ஏற்படும். மகாசிவ நாடியில மகர ராசிக்காரவங்க என்ன பரிகாரம் செஞ்சா இந்த வருஷம் சிறப்பா இருக்கும்னு பார்க்கலாம். மகர ராசிக்காரவங்க முனீஸ்வரர், மதுரை வீரன் இத மாதிரி ஊர் காவல் தெய்வங்களுக்கு பொங்கல் வச்சு வழிபட்டாங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். கும்பராசிக்காரவங்களுக்கு மகாசிவ நாடியில என்ன பலன் சொல்லியிருக்காங்கன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் கும்பராசிக்காரவங்க பெரிய பெரிய சாதனை எல்லாம் செய்வீங்க. கும்பராசிக்காரவங்க இந்த வருஷம் ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. அதே மாதிரி நிறைய சாதனைகளும் இந்த வருஷம் நீங்க செய்வீங்க. ஏப்ரல் மே மாசத்துல நிறைய ஆன்மீக பயணம் செல்வீங்க. அது மூலயமா உங்களோட குருவை நீங்க சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. செப்டம்பர் அக்டோபர் இந்த மாசத்துல எல்லாம் உங்களோட செலவை நீங்க குறைச்சிக்கணும். நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட பிசினஸ்ல புது புது ஐடியாஸை நீங்க கொண்டு வருவீங்க. அது மூலயமா உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். உங்களோட கருத்து வேறுபாடு பட்டு உங்கள்ட்ட இருந்து விலகி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட தப்ப நினைச்சு அவங்க திருப்பியும் உங்களோட வந்து சேருவாங்க. குறிப்பா கும்பராசியில பிறந்த பெண்களா நீங்க இருந்தீங்கன்னா ஆடை, ஆபரணங்கள் எல்லாமே வாங்கி சந்தோஷப்படுவீங்க. மகாசிவ நாடியில கும்பராசியில பிறந்தவங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முறையாவது நீங்க திருப்பதி போய் அங்க இருக்கிற திருமாலை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான பலன் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். மகாசிவ நாடியில மீன ராசிக்காரவங்களுக்கு என்ன பலன் சொல்லியிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். மீன ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பா இருக்கு.
இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல யோகமான வருஷமா இருக்கு. ஏப்ரல் மே மாதத்துல உடல் உஷ்ணத்தால சின்ன உடல்நல குறைபாடு வரும். அதையும் நீங்க மருத்துவம் பண்ணி சரி பண்ணிக்கலாம். உங்க கூட உங்களோட உறவு இன்னும் நெருக்கமாகி சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க ஏற்கனவே ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் அதை நல்லபடியா செய்யலாம். மீன ராசியில பிறந்த பெண்களா இருந்தீங்கன்னா சொத்து, வீடு எல்லாமே இந்த வருஷம் நீங்க வாங்கலாம். குழந்தை பெறதுக்காக நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க முயற்சி செய்யும் போது குழந்தை பாக்கியம் கூட உங்களுக்கு அமையும். ஏற்கனவே இருக்கிற வெஹிக்கிள்ஸை கொடுத்துட்டு நீங்க புதுசா வாங்குறதுக்கு இந்த வருஷம் சிறப்பா இருக்கு. மீன ராசிக்காரவங்களுக்கு மகாசிவ நாடியில என்ன பரிகாரம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். காஞ்சிபுரத்துல உள்ள காமாட்சி அம்மன், வரதராஜ பெருமாள், ஏகாம்பரேஸ்வரர் இவங்க 3 பேரையும் ஒரே நாள்ல தரிசனம் செய்யறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு இந்த வருஷம் கொடுக்கும். இந்த ஆண்டு எல்லாருக்குமே சிறப்பா அமைய என்னோட வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டும் சிறப்பா இருக்கணும். நீங்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று சிறப்பா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி.